ஐநாதிரி நாளைக்கான பிரம்மல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நிற்கும்போது சோழன் சேரன் எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு செய்ய கூப்பிடுறாங்க. இது மனோகர் பார்த்துட்டு அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாரும் வேகமாக வர வச்சு அவங்களே எடுக்க வைக்கிறாங்க. மறுபடியும் சேரன் ஃபோட்டோ எடுக்கலான்னு சோழன் கிட்ட வராங்க. அதுக்குள்ளேயும் மறுபடியும் மனோகர் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை புரிஞ்சுட்டு நிலா பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு வரப்போறாங்க. அதை பார்த்ததுமே நிலா அன்கிள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பல்லவனை கூப்பிட்டு அவங்க கூட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மனோகர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து நிலா மனோகர் கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி எந்த சூழ்நிலையும் என் குடும்பத்தை நீங்கள் அவமானப்படுத்தி நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே மனோகர் இதுக்கெல்லாம் தப்பா எடுத்துக்கிற வந்திருக்கிறவங்க எல்லாருமே இவங்கள மாதிரி சாதாரண ஆளுங்க கிடையாதுமா, அவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்கள போய்ட்டு எதுக்காக பார்க்க வைக்கணும், இவங்க அப்புறமா எடுத்தாதான் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நிலா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அவங்கள மட்டும் கூப்பிட்டு நீங்க ஃபங்க்ஷன் எடுத்துருக்க வேண்டியதானே, எதுக்காக அப்பா எங்களை கூப்பிட்டு இது மாதிரி எங்களை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் நடேசன் குடிச்சிருக்கிறத பார்த்துட்டு மனோகருடைய சொந்தக்காரவங்க இந்த ஆள் என்ன இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பா பேசுறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுடைய அந்த ஆள் எப்பவுமே அப்படிதான் குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குடிச்சிட்டு எதுக்கியா உள்ளலாம் வந்த முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியன் வேகமா ஓடி போயிட்டு இது மாதிரி அப்பாலாம் கை வைக்கிறவள வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் மரியாதை, நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலோடைய அண்ணா கிட்ட கோவப்படுறாங்க. பார்த்துட்டு சோழனுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு துளி கூட எதுலையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, பாவம் இவங்க விட இருந்தா மட்டும் போதுமா, நமக்கான மதிப்பு மரியாதை அந்த இடத்துல கிடைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய அத்தை அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஃபீல் பண்றாங்க. இதை பார்த்துட்டு கார்த்திகாவோ தயவுசெய்துமா கொஞ்சம் அமைதியா இரு, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து பாண்டி அவங்க அத்தை ஃபேமிலியும் வானதி குடும்பத்தையும் சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து சாப்பிடலான்னு போறாங்க. அந்த நேரம் பார்த்து நிலோடைய அண்ணா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆண்க கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களே இன்னும் சாப்பிடல, அதுக்குள்ளேயும் எதுக்கு இவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க, முதல்ல எழுந்துருங்க, ஃபர்ஸ்ட் அவங்களாம் சாப்பிடட்டும், அதுக்கப்புறமா நீங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவங்க எல்லாருமே அவமானப்படுத்துறாங்க. அவங்க அத்தையோ இதனடா இப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு, ஒரு மரியாதை என்னன்னு தெரியல, மரியாதையை மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் கொடுக்கணும், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒவ்வொரு இடத்துலயும் நீ மாப்பிள்ளைக்காரங்களை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துற, அங்கிருந்து நான் சாப்பாட்டுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறாங்க. இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது கார்த்திகா, இப்பவே வா கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தப்பட்டு இந்த இடத்துல சாப்பிட வேணாம்ப்பா, வாப்பா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் பாண்டி அவங்க எல்லாருக்கிட்டும் தயவு செய்து இப்படி ஒரு நடந்ததுக்கு மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. கார்த்தியோட அம்மா சவுண்டை கேட்டதுமே நிலா வேகமா ஓடியாந்து அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம சாப்பிட உட்காந்த இடத்துல எழுந்திரிக்க சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை உட்கார வைக்கிறாங்க. எங்களை பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல அது கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க அண்ணா கிட்ட நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு விஷயத்திலும் பாக்குற இது மாதிரிதான் எங்களை அவமானப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. மனோகரும் அவன் பண்ணதுல என்னமா தப்பு, எவ்வளவு பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க, அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி இவங்க வந்து உட்காந்தா என்ன அர்த்தம், இவங்க இங்கதானே இருக்கிறாங்க, பொறுமையா சாப்பிட்டுக்கலாம், அப்படின்னு வேலை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிலா ரொம்பவே டென்ஷன் ஆகி என்னைக்கு நீங்க எங்க குடும்பத்தை இவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்களோ இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டிருந்த மாலை கழட்டி தூக்கி விசிறி எறிகிறாங்க. அடுத்த நிலா அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. தயவு செய்து எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இப்படி நடக்கணும் நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அவங்க அப்பா கிட்ட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களை எப்படி வரவேற்கணும் கூட அவங்களுக்கு தெரியல, ஒவ்வொரு இடத்துலயும் பணக்கார புத்தி தான் நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலேயும் என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, தயவு செய்து என்னை தேடி அந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஒரு பக்கம் மனோகருடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இதனப்பா உன் பொண்ணு இப்படி இருக்கு, உன்னையும் அசிங்கப்படுத்தி இப்படி பேசிடுச்சு, இப்படிப்பட்ட பொண்ணா வளர்த்து வச்சிருக்குங்கிற மாதிரி எல்லாருமே மனோகரை கேள்வி கேட்குறாங்க. மனோகர் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க. நிலா சோழனுடைய கையை பிடிச்சிட்டு நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கவே நான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பண்ணி எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கார்த்தியோட அம்மா நிலா கிட்ட பாராட்டுறாங்க. பரவாயில்லம்மா, உன் குடும்பத்தை எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுக்காம அந்த மானத்தை நீ காப்பாத்திட்ட, இது ஒண்ணு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் வானதியோட அம்மாவோ இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க.